Phonoreceptor, ear, part 1 video in sensory reception and processing in neural control and coordination. Phonoreceptor, phone எது நம்ம காதுல வச்சு கேக்குறது தான் phone. அப்ப அந்த எதை குறிக்குது, அந்த sound waves receive பண்ற receptor இது காது. So phonoreceptorன்னா ear குறிக்குது, காதை குறிக்குது. So இந்த ear தான் ரெண்டு சென்சஸ் கூட சைட், அதாவது இந்த இயர் வந்து ரெண்டு சென்சஸை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த சைட்டா இருக்கு அந்த இடமா இருக்கிறது, ரெண்டு சென்சஸை ரிசீவ் பண்ற இடமா இருக்கிறது யாரு? நம்ம காது. ஸோ என்னென்ன அந்த ரெண்டு சென்ஸ்? ஹியரிங் ஒன்று கேட்கறது, இன்னொன்று ஈக்லபிரியம். நம்ம சரி சமமா அந்த நிற்கிறோம், பேலன்ஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் ஈக்லபிரியம். ஸோ இந்த ரெண்டு சென்சஸை இருப்பிடமா வச்சிட்டு இருக்கிறது நம்ம காது. ஸோ அனாட்டமிக்கலான இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா காதை வந்து 3 ரீஜன்ஸா பிரிக்கிறோம். ஸோ இயரை வந்து 3 ரீஜன்ஸா பிரிக்கிறோம். எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்டர்னல் இயர். ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து எக்ஸ்டர்னல் இயரை பத்தியும் மிடில் இயரை பத்தியும் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம், இந்த இதுல பாருங்க, எக்ஸ்டர்னல் இயர்னாவே இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. அவுட்டர் இயர் தான் எக்ஸ்டர்னல் இயர். ஸோ அவுட்டர் இயர்னா என்ன? காது, அதாவது பின்னே அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில இருக்கிற அந்த பின்னே, அப்புறமா அந்த பின்னில இருக்கிற அந்த ஹோல்ல இருந்து ஒரு டியூப் பாஸ் ஆகுது இல்லையா? அந்த டியூபுக்கு பேர் வந்து ஆடிட்டரி மீட்டஸ். ஆடிட்டரி மீட்டஸ். அப்புறமா இந்த இடத்துல வந்து டிம்பானியன் மெம்பரைன் ஆர் இயர் ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த 3 தான் எக்ஸ்டர்னல் இயர்ல இருக்கிறது. ஸோ இப்போ இந்த நம்ம வெளியில இருக்கிற அந்த காது இருக்கு இல்லையா? ஸோ அது ஸ்கின்னால கவர் பண்ணிருக்கு. அந்த ஸ்கின்னால கவர் பண்ணிருக்குது இல்லையா? அது எப்படி இருக்குன்னா, எப்படி வேணா நீங்க மடிக்கலாம் காதை. ஏன்னா அது ஒரு எலாஸ்டிக்கான கார்டிலேஜ் மேடப்பாயிருக்கு. ஓகே, ஸோ அந்த எலாஸ்டிக் கார்டிலேஜால மேடப்பாயிருக்கு. அப்புறமா இதுதான் இந்த பக்கத்துல இருந்து வர சவுண்டை, எந்த பக்கத்துல இருந்து வர சவுண்டை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம இயர்க்குள்ள அனுப்புது, பிரெயினுக்கு அனுப்புது. ஸோ வெளியில இருக்கிற சவுண்டை ஒரு ஃபனல் மாதிரி, எப்படின்னா இப்போ நம்ம ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்கு, ஸ்பீக்கர் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில அனுப்புது. அதே மாதிரி காது வந்து வெளியில இருக்கிற சவுண்ட் எல்லாத்தையுமே தனக்குள்ள அனுப்பிக்க பார்க்குது. அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஆடிட்டரி மீட்டர்ஸ். இந்த ஆடிட்டரி மீட்டர்ஸ் எப்படி இருக்கு? எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆடிட்டரி மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, கர்வ்டா இருக்கு. அதாவது என்ன சொல்லலாம், கர்வ்டா இருக்கு, வளைஞ்சிருக்கு. அண்ட் இதோட இன்னொரு எண்ட்ல என்ன இருக்கு? இயர் ட்ரம் இருக்கு. அப்புறம் இந்த ஆடிட்டரி மீட்டர்ஸோட அதாவது இந்த ஆடிட்டரி மீட்டர்ஸ், ஓகே, ஆடிட்டரி மீட்டர்ஸோட இந்த டியூபுக்குள்ள செராமினஸ் கிளாண்டும், அந்த செராமினஸ் கிளாண்ட் இஸ் நத்திங் பட் செபேஷியஸ் கிளாண்ட். செபேஷியஸ் கிளாண்ட்னா ஆயில் கிளாண்ட்ஸ். ஆனால் இங்கே செராமியஸ் கிளாண்ட். அண்ட் இங்கே இந்த இதுக்குள்ள வந்து ஹேர்ஸும் இருக்கு, சின்ன ஹேரும் இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேக்ஸை அதாவது இவங்க 2 பேருமே வெளியில இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகள் உள்ள போகாம தடுக்குது. ஏன்னா செராமினஸ் கிளாண்ட் வந்து செராமின் என்ற வேக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில இருக்கிற ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் காதுக்குள்ள போக விடாம தடுக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் டிம்பானியன் மெம்பரைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிம்பானியன் மெம்பரைனை வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவா இருக்கு. ஸோ அந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து வெளியில ஸ்கின்னாலையும் உள்ள மியூக்கஸ் மெம்பரைனாலையும் கவர்ட் ஆயிருக்கு. ஸோ டிம்பானியன் மெம்பரைன்னா இயர் ட்ரம். ஸோ அந்த இயர் ட்ரம் வந்து வெளியில எப்படி இருக்குன்னா ஸ்கின் கவர் ஆயிருக்கு, உள்ள மியூக்கஸ் மெம்பரைனால மேடப்பாயிருக்கு. ஸோ இப்போ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை படிச்சு காட்டிடுறேன். ஸோ எக்ஸ்டர்னல் இயர்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னே, எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸ் அண்ட் இயர் ட்ரம். ஸோ பின்னே இஸ் அ ஃப்ளாப் ஆஃப் எலாஸ்டிக் கார்டிலேஜ் கவர்ட் பை ஸ்கின். ஸோ ஃப்ளாப்னா என்னன்னா இங்க மடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் கூட ஜஸ்ட் இப்படி டச் பண்ணி அந்த காதை நம்ம இப்படி பண்ணும்போது அது மடங்குது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அந்த மடங்கிறதுக்கு காரணம் என்னன்னா எலாஸ்டிக் கார்டிலேஜ், ரொம்ப ஒரு சாஃப்டாக, அதாவது கார்டிலேஜ் இஸ் ஒன் டைப் ஆஃப் போன் தான், ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்காது, எலாஸ்டிக்காக இருக்குது. அதை சுற்றி எது கவர் பண்ணியிருக்காங்க, ஸ்கின்னால் கவர் ஆகிருக்கு. இட் கலெக்ட்ஸ் த சவுண்ட் வேவ்ஸ். அப்போ அந்த வெளியில் இருக்கிற காது தான், அதாவது எக்ஸ்டர்னல் இயர் தான் சவுண்ட் வேவ்ஸை தனக்குள்ள, அதாவது என்னது, கலெக்ட் பண்ணுது. இப்போ எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸ் இஸ் அ கர்வ்டு டியூப் that extends up to the tympanian membrane or the eardrum. இப்போ எக்ஸ்டர்னல் இந்த இது சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்குல்ல இந்த பகுதி, இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. எது வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இயர்ட்ரம் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்புறமா எப்படி இருக்குன்னா வளைஞ்சிருக்கு, ஸ்ட்ரெயிட் டியூபாக இல்லை, வளைஞ்சிருக்கு. ஓகே, next, the tympanian membrane is composed of connective tissue covered with skin outside with with mucous membrane inside. இப்போ tympanian membrane என்னது, eardrum. ஸோ செவிப்பிறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த eardrum எப்படி இருக்குன்னா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்குது. வெளியில் ஸ்கின்னால் கவர் பண்ணியிருக்காங்க, உள்ள வந்து எதால கவர் ஆயிருக்கு, மியூக்கஸ் மெம்பரினால கவர் ஆயிருக்கு. There are very fine hairs and wax producing sebaceous glands called ceraminous gland in the external auditory meatus. So external auditory meatusனா இந்த இடத்துல ஹேர்ஸும் இருக்கு. ஓகே, ஹேர்ஸும் இருக்கு, செபேஷியஸ் கிளான்ஸும் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்னன்னு சொல்லலாம், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செராமினஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த செராமினஸ் கிளான்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ த காம்பினேஷன் ஆஃப் ஏர் அண்ட் த இயர் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் த டஸ்ட் அண்ட் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் என்டரிங் த இயர். ஸோ இப்போ வந்து இந்த ஆடிட்டரி மீட்டர்ஸில் இருக்கிற ஏரும் செராமினஸ் கிளாண்டும், செராமினஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், செராமின் என்ற வேக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வேக்ஸும் ஹேரும் சேர்ந்து உள்ள டஸ்ட் பார்ட்டிக்கலோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கலோ உள்ளே போக விடாமல் தடுக்குது காதுக்குள்ள. நெக்ஸ்ட் மிடில் இயர். ஸோ மிடில் இயர் என்றது எப்படின்னா ஒரு காற்று, அதாவது ஏர் ஃபில்டு இந்த பகுதி தான் மிடில் இயர். ஸோ இது ஃபுல்லாகவே என்ன இருக்கும், ஒரு காற்று காற்று ஏர் ஃபில்டு போர்ஷன். ஏர் ஃபில்டு போர்ஷனை காற்று அடைத்த பை மாதிரி இருக்கும், உள்ள காற்று மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து ஏர் ஃபில்டு கேவிட்டி இன் த டெம்போரல் போன். ஸோ டெம்போரல் போனில் ஒரு டெம்போரல் போனுன்னா நம்ம ஃபேஷியல் போனில் இருக்குது, காது கிட்ட இருக்கிற போன் தான் டெம்போரல் போன். அந்த டெம்போரல் போனில் ஒரு ஏர் ஃபில்டு கேவிட்டி மாதிரி இருக்குது, அதுதான் என்னது, மிடில் இயர். ஸோ அப்புறமா இந்த மிடில் இயரில் 3 ஆசில், அதாவது இயர் ஆசில்ஸ் இருக்குது. 3 ஆசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலியஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 3ம். அப்புறமா இந்த மிடில் இயரை பிரிக்கிறது, அதாவது இன்னர் அண்ட் எக்ஸ்டர்னல் இயர் கிட்ட இருந்து பிரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் இயர் கிட்ட இருந்து பிரிக்கிறது வந்து இயர்ட்ரம், அண்ட் இன்டர்னல் இயர் கிட்ட இருந்து பிரிக்கிறது வந்து ஒரு போனி பார்ட்டிஷன், ஒரு தின் போனி பார்ட்டிஷன் பிரிக்குது. ஸோ இந்த போனி பார்ட்டிஷனில் வந்து 2 ஸ்மால் போர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓவல் விண்டோ, இன்னொன்று வந்து ரவுண்டு விண்டோ. ஸோ அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இந்த மிடில் இயரில் 3 ஆசில்ஸ் இருக்குது, மேலியஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ். இது எல்லாமே வந்து இந்த 3மே தனித்தனி போன் தான், ஆனால் 3மே ஃபியூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபியூஸ்ட் ஆயிருக்கு வித் ஒன் அனதர். இப்போ இங்கே பாருங்கள், இது மேலியஸ் போன், அப்புறம் இது இன்கஸ் போன், அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்டேப்ஸ். ஸோ இந்த மேலியஸ் போனுக்கு இன்னொரு பேர் வந்து ஹாமர். ஹாமர்னா என்னது, சுத்தி மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து ஹேண்டில்னு வச்சுக்கோங்க, இது சுத்தி மேலே அடிக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கு.
அண்ட் இன்கஸ் வந்து ஒரு சொம்பு மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஹார்சஸில் ஏறுறதுக்கு அங்கே போட்டிருப்பாங்க, அது மேலே காலை வச்சு ஏறுவாங்க. ஸோ அப்போது ஸ்டிரப் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் அதுக்கான இது பிக்சரையும் போட்டிருக்கேன். இது ஹேமர் மாதிரி இருக்குது. இது அன்பில் ஒரு பாத்திரம், ஒரு சொம்பு மாதிரி இருக்குது. இங்கே இது பார்த்துருப்பீங்க நீங்கள், ஹார்சஸ் மேலே ஏறும்போதோ இல்லை ஹார்ஸ் மேலே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி, இங்கே கால் வச்சு ஏறுவாங்க. So malleus is attached to the tympanian membrane and its head articulates with the incus, which is the intermediate bone lying between malleus and stapes. அப்புறம் இப்போ இந்த malleusோட ஹெட்டும் இன்கஸும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த ஹெட்டு வந்து இன்கஸோட சேர்ந்து இந்த ஹெட்டு தான் ஆர்டிகுலேட்ஸ் ஆகுது. ஆர்டிகுலேட்ஸ்னா மூமெண்ட் ஆகுது. ஸோ மூமெண்ட் ஆகுது. அப்புறம் மேலியஸ்க்கும் இந்த ஸ்டேப்ஸுக்கும் நடுவில் இருக்கிற போன் எது? இன்கஸ் போன். இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கு. ஸ்டேப்ஸ் இஸ் attached to the oval window in the inner ear. ஸோ ஓவல் விண்டோவோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறது யாருன்னா இங்கே பாருங்கள், இந்த ஓவல் விண்டோ இன்கஸ். இந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த மூணுமே பேர். அன்வில், ஹேமர், ஸ்டிரப். ஹேமர் என்ன மேலியஸ், அன்வில் என்ன இன்கஸ், ஸ்டிரப் என்ன ஸ்டேப்ஸ். இந்த ஓவல் விண்டோ இங்கே பாருங்கள், இந்த ஓவல் விண்டோவோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறது யார்? இந்த ஸ்டேப்ஸ் தான். ஸ்டேப்ஸ் ஆர் ஸ்டாப்ஸ் அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க. இன்னர் இயரோட ஓவல் விண்டோவில் அட்டாச்சாக இருக்கிறது ஸ்டேப்ஸ் தான். த இயர் ஆசல்ஸ் டிரான்ஸ்மிட் த சவுண்ட் வேவ்ஸ் இன்டு த இன்னர் இயர். ஸோ இந்த ஆசல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? சவுண்ட் வேவ்ஸை இன்னர் இயருக்கு, அதாவது இன்னர் இயருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ எ டியூப் கால்ட் யூஸ்டேச்சியன், தட் இஸ் யூஸ்டேச்சியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இந்த டியூப் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த டியூப். இது எங்கே ஓப்பன் ஆகுது? நம்மளோட பேரிங்ஸில் ஓப்பன் ஆகுது. இதுதான் நம்மளை பேலன்சிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம இங்கே நிற்கிறோன்னா நம்ம கீழே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழே இருக்கோம், திடீர்னு மேலே போகிறோம். ஃப்ளைட்டில் ஏறுறீங்க ஃபஸ்ட்டு டைமில். ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வரும்போது நம்ம யானும் இல்லை ஸ்வாலோ பண்ணிட்டோம்னா அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும். ஏன்னா நம்ம இப்போ தரையில் இருக்கும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரும் சரிசமமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதுவே மேலே போக ஆரம்பிக்கும் போது பிளெயினில் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம மேலே ஏறும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாகும், ஆனால் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா யானிங் பண்ணுவாங்க. அதாவது யானிங் வரும், அந்த ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு யானிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் அதாவது முழுங்கிடணும். அப்போ அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஈக்லபிரியம். அந்த நம்ம காது வந்து ஒன் ஆஃப் த சென்ஸ் இல்லையா, இன்னொரு சென்ஸ் தான் ஈக்லபிரியம். அதுக்கு காரணம் இந்த யூஸ்டேச்சியன் டியூப் வந்து பேரிங்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால. அதாவது ஓப்பனிங், அந்த யூஸ்டியன் இது வந்து எதுக்குள்ளே போய் ஓப்பன் ஆகுது? பேரிங்ஸோட ஓப்பன் ஆகுது. பேரிங்ஸ். ஸோ இந்த டியூப் யூஸ்டியன் இதுதான் மிடில் இயர் கேவிட்டி வித் பேரிங்ஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ திஸ் டியூப் ஹெல்ப்ஸ் இன் ஈக்குவலைசிங் த ப்ரெஷர் of air on either sides of the eardrum. அதாவது ரெண்டு பக்கமே அவுட்டர்ல இருந்தும் உள்ள இருந்தும் வர ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்றது யாரு? இந்த யூஸ்டியன் டியூப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Like, share, subscribe to Science Easy Tech channel.